ஐயோ சாமி அப்படின்னு கேசந்தூரங்கு ஐயோ மன்னா என்ன மணியாச்சு மன்னா மறுபடியும் வந்துருச்சுங்களே கூடு மாத்தி பறிச்சு அப்புறம் உனக்கு கனவு போயிடுதா இடம் விட்டு இடம் தாவிட்டு தாவு மாறி படுத்த உனக்கு கனவு வருதுன்னு சொன்னா அம்மா இளையரசு பத்தினியா கண்டகனா பலதொரு நாள் போகாது உத்தமியா கண்டகனா நம்மள குடனே வலிக்குமே அப்படி இருக்க பெண்ணே நிக்கியா ஐயோ அனுக்கியா என்ன என்ன கண்டை அம்மா நீ என் கண்டே அம்மா சொல்லும் அம்மா நீ சொல்லே அம்மா கனவிலியோ அந்த கனவிலியே ஐயோ நாளைக்கு என்ன சொல்வேன் அடடா சாமியே நான் எடுத்தூரி பெண்ணாவாளை எடுத்தூரி பெண்ணாவாளே எடுத்தூரை பெண்ணாவாளே எடுத்தூரை பெண்ணாவாளே கண்ட கனவு வருங்கம்மண்ணா ஒரு காலத்தில் உண்டால் இந்த அப்பா மலர்கள் இருக்கின்றன ஒரு சீமையிலே பத்திரி குடிக்கிறாமல் ஆதரவு பெற்றிருக்கிற உண்மைதான் கட்டுக்காவல் மெட்டு மனாத்துக்கு நம்மளுக்கு எத்தனையோ இருக்கிறது அதிகப்படியாக இருக்காவத்த வராது அப்படின்னு இருந்தமே சாமி அம்மா நம்மளுக்கு இந்த பால் இல்ல என்று இருக்கும் என்று இருக்கும்
நீங்க வெட்டுப்படவும் சரி. காலாளனுடைய கையாலே நான் கட்டுப்படவும் அப்படி கட்டுப்பட்டு இணையத்தானே சிறை அண்ணா சொட்டரகை ஒடுக்கும் ஒரு தூக்கி வனத்தை வீசிட்டு என்னை வீசினாலும் போச்சு அது உங்களை உனக்கு தூக்கி வீசிட்டு அண்ணா ஓ என்னைய பிடிக்கத்தான காரான மக்கள் தான் பொன்கூட்டாரே அடைத்து என்னைய சிறை பிடித்து கொண்டு போகும்படி நான் கடமை கண்டனே. ஐயோ தம்பி மன்னா இன்னையே மோசமா இருக்கிற கையை ஊத்துற வேண்டாம் வேண்டாம் ஐயோ சாமி வேண்டாம் நம்மளுக்கு இவ்வளவு கட்டும் காவலம் எட்டு மெராசு அத்தை அதிகாரத்தோட முன்ன நீ வேடுவதா சக்கள் 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 பேர் குறைவங்கை வேதங்காவத்தினி வளர்த்து நம்மளை இவ்வளவு அடைக்கல அன்பு ஆதரவு கொடுத்து வளர்த்தி இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆபத்து வராது. 1000 பேர் மேநாட்டு ராசர்கள் 1000 பேர் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆபத்து வந்துரு? நீ ஏன் சும்மா என்னாலும் அழுதுகிட்டே இருக்கிற? வல்லவன குண்டுமா வழுக்குப்பாரின்னு சொல்லுவாங்க, ஆனைக்கும் கூட அடிச்செருக்கும்னு சொல்லுவாங்க. அது போல நாம இருக்கிறது இந்த எல்லையில, அவ இருக்கிறது அரமனைக்குள்ள. அரமனையில தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவோ இங்க என்ன நடந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும்? நாம போய் சொன்னதான் வந்துருக்கு. பெண்ணே 9 வனத்திலே ஒவ்வொரு வனத்திலே ஒரு மிருகங்கள் கட்டுக்காவல் அத்து அதிகாரம் 8 மெராசோடு இருக்குது. அது மட்டும் அல்ல, ஆலாமரத்து அடிமரத்து பொருட்கள் 5 தலை கரும்போட நாகனெல்லாம் காவல் இருக்கிறது. இன்னைக்கு மேல நாம் இவ்வளவு உயரத்துல ஆளுக்கு ஒரு கூட்டுல படுத்திருக்கிறோம். 1000 கிளியே நம்மளோட இருக்கிறது. நாம 1002வது கிளியே தான் நாம் இருக்கிறோம். ராணிகளி ராஜகளில நாம் இருக்கிறோம். அதுக்காக நம்மளுக்கு ஒரு ஆபத்து வராது. அப்படியே ஆபத்து வருதுன்னா வெளியால் வீரரங்காவட்டையே போய் எங்களுக்கு ஒரு நாளைக்கு அடைக்கலம் கொடுன்னு கேட்போம். ஆமா, வெளியிருக்கோட வந்துருவாச்சு. வெளியால போய் எங்க போய் அடைக்கலம் கொடுக்குறீங்க? மன்னா கட்டுக்காவல் கட்டு வகைக்காவல்ங்கிறீங்க. அந்த காராள மக்கள் வந்துதான் நம்மளுக்கு வச்சிருக்கிற இந்த கட்டுக்காவல் நாகேந்திரன்னு சொல்றீங்களே, பாம்பு. ஆமா, இருக்குதுல பொருட்கள காம்பு. நீ கீழே போய் போய் உனக்கு புடிச்சுட்டு வைப்பணும். ஐயோ சாமி, அந்த காராள மக்கள் வந்துங்க மன்னா. அடடா, நம்மளுக்கு இன்னைக்கு நாகேனை அகதானே சங்கரித்து பிடிக்க கண்டே நனவு கண்டனங்கிறேன் மன்னா. நாம இது நாள் இது வரையிலும் சரி 22 பேரும் ஒண்ணுக்கோள் ஒண்ணு. சரி, ஒண்ணுக்கோள் தூங்குனாலும் 2 பேரும் ஒன்னா வச்சு படுத்திருப்போம். தலைய எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னா போவோம். ஆமா, என்ன இப்படியெல்லாம் நாம இருக்கிறேன் மன்னா. என்ன இப்படியெல்லாம் இருந்த நேரத்துல சரி இப்ப பார்க்கிற போது சாமி பெண்ணே அவன் 2 பேரும் எனக்கு பாலுக்கு
நம்ம வாழ்ந்தம் ரெண்டு பேரு எனக்கு பாக்கின்ற மீது பால் வேற என்ன வேற எப்படி ஆகுதோ அது போல மண்ணா இந்த பால் வேற வேற காராள மக்களால ஆனது போல நம்மளுக்கானது இந்த பாகம் பீரிக்காது இன்னைக்கு பாகம் பீரிக்காது நம்மள எனக்கு பால் வேறே வெண்ணம் வேறே மண்ணானோட பாகம் பீரிக்காத்து பாகம் பீரிக்காத்து ஒரு எள்ளுக்குள்ள போலை இதனால் இதுவரைக்கும் வரையில் நாம் இருந்த மீது நாம் இருந்த மீது இறந்த மீது உடாது ரெண்டு பேரு எனக்கு இறந்த மீது உடாது என்ன என்ன எடுக்கிற மாதிரி சரி எப்படி என்ன வேற என்ன வேறையா பிரிச்சு எடுக்கிறாங்க ஆமா. அதோட இன்னைக்கு எள்ளு வேற என்ன வேற அடடா நம்ம ரெண்டு பேருக்கு ஏனங்க வீரிக்காது நம்ம ஏனங்க வீரிக்காது நாட்டில் எனக்கு என்ன வேறே என்ன வேறே காராள மக்களால அவனுக்கு ஏனங்க வீரி காத்து ஏனங்க வீரி காத்து அடடா இன்னைக்கு அந்த ஒரு நீலை மன்னா நம்மளுக்கு வந்து சாரம்மா ஒரு சந்தேனங்க நீலை சாரம்மாட்டத்திலை மன்னான் பிரசாரம் மாறே ரத்தத்திலே சரமாறே ரத்தத்திலே சாரம்மாலை கொண்டு வந்தோம் சாமி பின்னே எனக்கு இந்த சந்திர திண்ணையிலே கொத்துக்காரர் சந்திரரு திண்ணையிலே சுவாமியா இந்த சந்திரோ திண்ணையிலே சந்திரரு திண்ணையிலே மன்னா பின்னே எனக்கு சாந்த காத்து சரமாலை கொண்டு வந்த சந்திரரே சுரிட்டேன் நான் சந்திரரே சுரிட்டேன் சாந்து காவும் காற்று சரமாலே கொண்டு வந்த சந்திரரே சூறையிட்டு சந்திரரே சூறையிட்டு சாமி நாம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வாக்கில் விரிஞ்சு போனோம் போனா தூக்கம் மருமங்களா எப்படி வருது ஐயோ மன்னா என்ன எனக்கு ஒரு பூணு ஒரு நீளே அடடா நமக்கு ஒரு பூமாலே ரட்டத்திலே பூமாலே ரட்டத்திலே நானா இந்த பூமாரே ரத்தத்திலே பூமாரே ரத்தத்திலே நீ இந்த பூமாலே கொண்டு வந்தோம் அடடா எனக்கு வந்த புண்ணியரு திண்ணையிலே இந்த புண்ணியரு திண்ணையிலே அவளுக்கு இந்த முன்னியரு திண்ணையிலே முன்னியரு திண்ணையிலே நான் எந்த பூணுக்கு மன்னா எனக்கு வந்த புண்ணியரே சுரையிட்டே புண்ணியரே சுரையிட்டே ஆனந்த பூவே காமுத்து விட்டு எனக்கு வந்த புண்ணியரே சூறையிட்டே புண்ணியரே சூறையிட்டே ஐயோ சாமி நான் இப்படி ஒழுகுதே எனக்கு இப்படி அளவுன்னு உங்களுக்கு ஏதாவது விஷனம் இருக்குதா எனக்கு இடத்துக்கு நீதே சொப்பன கண்டம்னு நீதே தொட்டி வேணத்து கொத்துக்காரனை பார்த்து அழுகிறேன் எங்களை பார்த்து அழுகிறேன் நம்மளை பார்த்தா இல்லப்போ சில பேர் இருக்கிறாங்க யாரையும் பாக்குறதுக்கு கொத்துக்காரையும் பார்த்து என்னமோ பையனை கொண்டாந்து காட்டுனாங்க அப்ப குடிச்சு அங்கேயே பாத்துக்கிட்டாரு கூட
என்ன கனவு கண்டவனு என்ன ஆகாத கனவுகள் கண்டு விட்டாய், கண்ட கனவு பழிக்கத்தான் செய்யும். அதுக்காக நீ நாம் என்ன செய்வது? வார விதி வந்தா வழியிலையும் தங்கமா போகுது. எழுதா குறைக்கு அதுதா மட்டும் தீரமா போகுதா பெண்ணே? ஐயோ நம்மளானது பாருங்க சாமி. பெண்ணேன்னு இப்படி அழுதுகிட்டு இருந்து என்ன பண்றது? வருவன வழியிலையும் தங்காது. வீட்டை முழுங்கிற வேகி வந்தா வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தா நம்மளை விடமா போகுது பெண்ணே. நாம் இன்னைக்கு கரியே நல்லா கரியே அத்தனை பொங்கலே அவனோட போகலை கரிமை ஏழானா தொடச்சா விட்டு போகும். காவேரி விதிக்க வந்ததுனா நேர்ந்துனா அக்கறை செய்ததா அதை விதிக்க துணைக்கப்பட நாடு கூட ஆகாது. அது போல சாமி நம்மளுக்கு இன்னைக்கு நேரிது பெருமாள் மன்னா நம்மளுக்கு யாரி சேருதோ போவதில்லை, ஆளு சேருதோ போவதில்லை, அதுவே நம்மளுக்கு ஆளு சேருதோ போவதில்லை, ஆளு சேருதோ போவதில்லை. நம்மளுக்கு அந்த ஈஸ்வரனர் ஓட்டவாடி ஈஸ்வரனர் ஓட்டவாடி அந்த ஈஸ்வரனர் ஓட்டவாடி ஈஸ்வரனர் ஓட்டவாடி அண்ணன் எழுதக்கூடிய விரமாய் இனியொரு தடவை நம்மளை அழிச்சு எழுதவா போறார். தலையெழுத்து சாதாரண மக்களுடைய இடத்துல கட்டுப்பட்டு அவர்களுக்கு நான் பணிப்பெண்ணாக போகணும்னு இருந்ததுன்னா எழுதி இருந்தா இதை யாராலும் மாற்ற முடியும்? ஒரு காலம் முடியாது. ஜாதகம் மாறினாலும் மாறலாம். ஆமா, ஆனால் இந்த தலையெழுத்து மாறாதுன்னு சொல்லுவாங்களே. ஓரம் என்ன நாம என்ன செய்ய முடியும் அம்மா? அருக வேண்டும் பெண்மையிலே சொன்னாரே. பாவத்தினுடைய கோட்டையிலே சென்று இந்த விவரங்களை எல்லாம் எடுத்துரைக்க வேணும் சொல்லித்தானே. சரி, அந்த ஆங்கிலி வங்கிலி 2 பேர்களும் ஆமா இப்படியும் உருக்குன்னு தூக்கம் இல்லாம இருந்தா போய் வேறதங்க கோட்டையில போய் இந்த விவரத்தை சொல்லிடலாம். ஆமா, நம்மளுக்கு இந்த வேலையை வேண்டாம். நீங்க வெடிய உழவு மலைக்கு அழுதுகிட்டே இருக்கிற வெடிட்டு வெடிஞ்சா வீரதங்காட்ட போய் நம்ம குறைகளை சொல்லுவோம். நம்மளுக்கு ஏன்னா நான் கண்ட கனவுலும் பார்த்தது ஒரு சொப்பனங்களுக்கு எங்களுக்கு ஆபத்து போல இருக்குது. ஒரு நாளைக்கு அரண்மனையில அடைக்கலம் கொடுங்க வீரதங்கு அப்படின்னு கேட்போம். போன விடியால் நேரத்துல போகலாம். அப்படி என்று சொல்லி அந்த அழகிற பெண் குழந்தைக்கு ஆண்கிளியானது சாமி யாருதாலும் சொல்லுதம்மா இப்படி எல்லாம் ஆறுதல் சொல்லுகின்ற உலகம் காராம் பரிசு பெற்ற காரதியன் வீரபாகன் பொங்க பரிசு பெற்ற குளமாத்து வீரபாக
சாம்புகன் அந்த ஆறா விருச்சகத்துக்கு அருகாமல் அடியில் இருந்து கிளிகள் இப்படி அழுத பொழுதெல்லாம் சாமுகம் காதல கேட்டேன். நைல வாசைகளை காதலே கேட்டுவிட்டு ஓஹோன்னா இந்த கிளியரசங்கள் இப்படி சொப்பனமானது என்று அழுத விழுந்து கேட்டிருக்கிறது. ஒரு சமயம் நான் முட்டவனா கிளி தாவிட்டு தாவும் இடமுட்டுல மாறி போனாலும் போயிடும். எங்க வேணாலும் போ. நல்ல வசம் ஐயோ இது அம்மா நலவ வீழக்கூடாது என்று கூடாது மூண்ட சமயமாக இருக்குது முகம் போகக்கூடாதுன்னு சொல்லி எங்க வீரமாக சாம்பகன் தானே கூடகாரம் தேடி அல்ல சாமிய தேடியோ அப்ப வீரபாகு சாம்பகன் தானே அட்டம் படுஞ்சானே யாராலுமே சாமி அசமானே வீரபாகு சொன்னானே பட்டயத்து ஐயஜமானே அப்பா வீரபாக சாம்புகா சரணம் என்ற பெயர்களுக்கு மரணம் ஒரு காலம் இல்லை, தஞ்சம் என்ற பெயர்களுக்கு பஞ்சம் ஒரு நாளும் இல்லை, மங்களம் உண்டாகட்டும் இழந்தது மேலே. ஆனால் வீரபாகு இந்த வீரபல காற்றலே சென்று வெற்றி கிளிய பார்த்து வரப்பட போனே சாம்புகா கிளி இருக்கும் தடங்களை எல்லாம் பார்த்து வந்தாயா? கிளி எங்கே இருக்கு சாம்புகா? வெற்றிக்கணி வேப்பநல்லாறு வேப்பத்தூரலையில வேறுதங்கா கோட்டையிலே சோட்டு ஆலமரம் அபுதி 1000 வெறுச்சோட்டு ஆலமரம் விருதுபதி 1000 1000 1002 கிளியாக தெய்வ கிளியாக 2 பேரும் தேசத்துல இருக்குதுங்க. வடக்கு ஓர வீசுவாதில ஆண்களையும் பெண்களையும் பேசி நயன வாசியில பேசி கொண்டிருக்குதுங்க. நான் இன்னைக்கு கிளியரச பிடிக்க போறோம்ங்கிறதை அந்த தெய்வலோக கிளியாகப்படுறது நம்ம சங்கம் எப்படி கனவு கண்டுவார்களோ பின்னே வருவதை முன்னை சரி அதே போல அந்த கிளியரசும் இன்னைக்கு நாம கிளிப்பிடிக்க போறதை இப்படியே கனவு கண்டு சரி நயனவாசையில 2 பேசி இந்த கிளியரசுகள் இரண்டும் தானாகுல காற்றிலே மேய்ந்து விட்டு தம்பி சுனை காற்றிலே தண்ணீராக குடிச்சு விட்டு கை சோட்டு ஆலமரம் கபகுபதினாயிரம் விரல் சோட்டு ஆலமரம் விழுதுபதினாயிரம் அந்த ஆலாவரத்து வீசுவாதில வந்து அடைஞ்சிருக்க சொல்ற கிளியரசு சாம்புகா இதெல்லாம் நீ தெளிவாக பார்த்து வந்திருக்க. ஆனால் நம்ம அரைக்காணி தண்ணி சொன்ன பிரகாரம் அர்த்தராத்திரி வேலையில தான் கிளி பிடிக்கிறதுக்கு அர்த்தராத்திரி வேலையில நல்லிரவு 12 மணி சாமத்திலே தீவெற்றிகளோடு சென்று கிளிய பிடிக்க வேணும்னு சொல்லி அரைக்காணி தங்கை சொல்லி இருக்கிறாப்பா. ஆனா அந்த வளத்துல தானே
ஒவ்வொரு வனங்களிலும் ஒவ்வொரு மிருக காவல் இருக்குது. இந்த வனத்தை எல்லாம் சங்கரித்து வனத்திலே வாழக்கூடிய மிருகத்தை எல்லாம் அடிச்சோட்டி அடுத்தபடியாக நாகனை சங்கரித்து நல்ல கிளி பிடிக்க வேணும், வேங்கனை சங்கரித்து வெட்டை கிளியானது பிடிக்க வேணும். அர்த்தராத்திரி வேலைகளை கிளிப்பிடிக்க போக ஆயத்தமாகலாம்னு சொல்லி அண்ணனும் தம்பியும் அத்தை உள்ள மூவர் யாவர்களும் தங்கியிருக்கிறாங்க கூடாரத்திலே. அடுத்தபடியாக அண்ணன்மார் சாமிகள் எப்படி வீரமல காட்டிலே வனங்களை எல்லாம் சங்கரித்து வெற்றி கிளி பிடித்தார்களோ அதே போல இந்த விருமாண்டம்பாளையம் ஆவரங்காடு அண்ணமாருடைய ஆலயத்துக்கு முன்பாக சற்று நேரத்தில் அண்ணன்மார் சாமியின் கிளிவேட்டை நிகழ்ச்சியானது ஆரம்பமாகிறது, விரைவில் நடைபெறும். இந்த நேரத்தில் இந்த வனங்களை எல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள